போலீஸ் ஐஜி அவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் சொல்லணும் இல்லையா, அவங்களாம் காலி போக சொல்லுன்னு. உடனே அவர் என்ன சொல்றாராம் மகாலிங்கத்துக்கிட்ட, அது பாரு நீ உடனே இப்போ முடிவெடுக்காத, நான் பேசிக்கிறேன் எம்ஜிஆர் கிட்ட, நீ என்ன செய்யற, நீ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட பேசுறாராம். எம்ஜிஆர் ஒத்துக்கலையாம். எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு நீக்கிட்டாங்களோ அது தேவையில்லை, அது உடனே எனக்கு தேவையில்லை, பாதுகாப்பு தேவையில்லைன்னு ஒன்று என்ன பண்ணாரு, வேற வழி இல்லைன்னு அனுப்புறாராம். அனுப்பும்போது எல்லாரு கையிலையும் 200 ரூபாய் அந்த காலத்தில் தெரியும், 72ல் 200 ரூபாய் எல்லாரும் கொடுக்கும்போது அந்த போலீஸ்காரங்கெல்லாம் கண்ணீர் விடுறாங்களாம். எங்களுக்கு தங்குறதுக்கு இடம், அற்புதமான மரியாதை, அற்புதமான சாப்பாடு, அது மட்டும் இல்லை தலைவருடைய அன்பு, இதெல்லாம் போயிடுச்சே, இனிமே நாங்கள் எப்போ பண்ண போறோம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனாங்களாம் அந்த போலீஸ்காரங்கெல்லாம். பாருங்க, இதுதான் எம்ஜிஆர். ஒரு தனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும், அந்த மதுரையிலேயே நடக்கும்போது அந்த விஜயனுடைய மாநாட்டில் ஒரு பவுன்சர் தூக்கி போட்டா அந்த ஒரு பையனை, அந்த அம்மா காணொலியில பேசியிருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கு.